போராட்டங்கள் போராடியும் தோல்விகளை முடியுது. என்னதான் நம்ம குடும்பத்தில் நடக்குதுன்னு தெரியல. கடவுள்கிட்ட என்னதான் முறையிட்டாலும் அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களை நாம் செய்தாலும் வாழ்க்கை என்னவோ சூடே பிடிக்கல. பல தரித்திரங்களும் பல தோல்விகளும் எனக்குள்ளே தான் வந்திருக்குது. எங்கே போய் சொல்கிறதுன்னு முடியல. உறவுக்காரங்களும் சரி, நண்பர்களும் சரி, நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் என்னுடைய சாயப்பா எப்போ முடிவு கட்டுவார் அப்படின்ற கவலைகள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து இருக்குது. நீங்கள் இன்னும் சொல்லணுன்னா ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கீங்க. சரி, இந்த ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு ஆழ்ந்த சந்தோஷத்தை இனி சாயப்பா கொடுப்பார் அப்படின்னா நம்ப முடியுதா? அதாவது நம்ம பதில் சொல்கிறதுக்கே எவ்வளவு யோசிக்கிறோமே, அப்போ நம்ம எப்படி வாழ்க்கையில் வெல்ல முடியும்? ஆழ்ந்த கவலை உங்களை கண்டிப்பாக துன்பத்தில் ஆபத்தில் மாட்டி விட்டுடும். கடைசி வரைக்கும் அப்படியே தான் போவோம் இந்த உலகத்தை விட்டு. அதை தாண்டின ஒரு சக்தி என்னப்பா இருக்குதுன்னு கேட்குறீங்களா? நிறைய இருக்குதுங்க. ஆனால் உங்கள் கண்ணுக்கு தாங்க அது தெரியல. ஏன்னா அது எந்த மனிதன் சுறுசுறுப்பாக இயங்குகிறானோ அந்த மனிதனுடைய கண்ணுக்கு மட்டும்தான் அந்த சக்தி தெரியும். இல்லைன்னா அந்த சக்தி தெரியாது. நீங்கள் எவ்வளவு தான் பவர்ஃபுல் கிளாஸ் போட்டாலும், ஸ்பெக்ஸ் போட்டாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வாழ்க்கை இது வரைக்கும் போனது போய் தொலையிட்டோம். ஆனால் இனி ஒரு அற்புதத்தை நம்ம ஆரம்பிக்கலாமா? இனி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சந்தோஷமான மனிதர்கள் கூட நாமளும் சேரலாமா? எல்லாமே சாத்தியம் சாத்தியம் சாத்தியம். ஆனால் ஒன்று, இந்த வயசில் தவற விட்டுட்டிங்கன்னா மீண்டும் பல வருஷத்துக்கு அப்புறம் முயற்சி செய்தாலும் அது கிடைக்காது. அப்போ அடுத்த ஜென்மந்தான். ஏதோ ஒரு அனுபவத்தை கடவுள் கொடுக்குறாரு. அதை தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். நடந்த விஷயத்தை நினச்சி ஏங்கிறத விட்டு இனி நடக்க போவதை மட்டும் மனதில் வை. உன்னோட வாழ்வு சிறப்பாக மாறும். உன் எதிர்காலமும் அருமையானதாக மாறும். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லோரும் என்னை அவர்களுடைய காலில் போட்டு மிதித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீர். ஒவ்வொரு நாளும் என்னுடைய மானத்தை எடுத்துக்கொண்டு என்னை வஞ்சிக்கிறார்கள். என்னுடைய வேதனை இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத நிலையில், மனநிலையில் நான் இருக்கிறேன். நாங்கள் செய்த பாவத்தை தயவு செய்து மன்னிக்க கூடாதா? பதிவில் சொல்லப்பட்ட அத்தனையையும் நான் முழு கவனத்துடன் கேட்கிறேன். ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி என்னை இது நாள் வரைக்கும் வழிநடத்தவில்லை. அந்த சக்தி என்னை தேடி வர நீதான் உதவி செய்ய வேண்டும். உறவுகள், நண்பர்கள் எல்லோரும் கைவிட்ட நிலைகள், நான் யாரிடம் உதவி கேட்பது என்று தவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒரு ஆலோசனையை வழங்கு. நான் உனது பிள்ளையாக இருந்து ஒரு வெற்றியை நான் பெற வேண்டும் என்பதில் தீவிர கவனத்துடன் இனி ஈடுபடுவேன். என்னையும் என் குடும்பத்தையும் நேசியுங்கள் கடவுளே. நாங்கள் செய்த பாவத்தை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களுக்கு தேவையான வழியை காட்டுங்கள். நாங்கள் பயணத்தை எவ்வளவு கடினமான பயணமாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் உன்னை மனதில் நினைத்து நாங்கள் வாழ ஆரம்பிக்கிறோம். எங்களை நம்புங்கள். எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை தாருங்கள் சாயப்பா. அப்படி தருவதற்காக நன்றி நன்றி நன்றி. ஒரு பெரிய அற்புதமான ஒரு
அதிசயமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தயவு செய்து தவறவிடக்கூடாது. வாழ்க்கையில் பல அற்புதங்கள் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை மறவாதீர்கள். ஸோ நாளைக்கு சண்டே 6 to 7 லைவ் இருக்குது, மறக்காமல் அட்டன் பண்ணணும்னு சொல்லி நம்ம இந்த பதிவை ஆரம்பிக்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரானவர்களே, உங்கள் வாழ்க்கையில சாயப்பா ஒரு பெரிய வழியை ஏற்படுத்த போகிறார். நம்ப முடியுதா? இன்னும் 6 மாசத்துல ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அப்படின்னு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கொடுத்த பதிவுல கொடுத்திருந்தோம். அதுல சில பேர் மட்டும்தான் 6 மாசத்துல என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக அது நடக்கும், நடந்தே தீரும். ஆனா இன்னும் பல பேரு அந்த டாபிக்கை பத்தியே பேசல. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இதெல்லாம் எங்க நடக்க போகுது, அதெல்லாம் நடந்துருந்தா நான் என்னைக்கோ வாழ்ந்திருப்பேனே, இதெல்லாம் சும்மாங்க மற்றவங்களுக்கு நடக்கும், பட் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்றவங்க ஜாஸ்தி. ஒருவேளை அதனாலதான் நீங்க அத கமெண்ட் செக்ஷன்ல போடலையோ என்னமோ எனக்கு தெரியல. பட் யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி நினைக்கவே மாட்டேங்கிறோம். அப்ப நினைச்சாதானே செய்ய முடியும். பட் ரொம்ப 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 வீக்கா இருக்கும். நம்ம வெற்றியை ஒவ்வொரு நொடி பொழுதும் குழி தோண்டி புதைக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. சோ நம்ம வாழ்க்கையில ஏன் நம்ம பல விஷயங்களை இன்னமும் களை எடுக்கவில்லை? பல விஷயங்கள். அதுல முதல்ல இருக்கிறது சோம்பேறித்தனம். என்ன பண்ணாலும் அது உங்க வாழ்க்கையை கெடுக்கும். நீங்க என்னதான் ஆரத்தி, சச்சரித்திரம், மெடிடேஷன் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் அந்த சோம்பேறித்தனம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணாலும் அது நடக்காது. அன்பே சாயில தயவுசெய்து மன்னிச்சிருங்க, பட் சொல்ல வேண்டிய நிலை நான் சொல்றேன். 4 மணிக்கு ஆரத்தி சச்சரிதம் முடிச்சுட்டு 6 மணிக்கு படுத்து 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க. சைராம், எனக்கு எதுவுமே நடக்கல. நான் கேட்டேன், என்னம்மா என்ன நல்லா பண்றீங்க சொல்லுங்க அப்படின்னு. 4 மணிக்கு எந்திரிச்சாருங்க, கரெக்டா ஆரத்தி சச்சரிதம், மெடிடேஷன், பிராணாயாமம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சது படி எதுவுமே நடக்கல, வேற ஏதாவது செய்யணுமா அப்படின்னு. சரி, உங்களுடைய அந்த ஷெட்யூல் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த ஷெட்யூல் சொல்றாங்க. சொல்லல, அதுக்கப்புறம் நான் அழுத்தம் திருத்தமா கேட்டேன். நான் அந்த பர்டிகுலர் டைம்குள்ள நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்கும்போது, காலையில எழுந்திருக்கிறதால ஒரு தூக்கம் எனக்கு தேவைப்படுது, அதனால ஒரு 6-7 மணிக்கு கடன் முடிச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு தூங்கிட்டு அடுத்தது என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னாங்க.
இப்போ மார்னிங் செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் அத்தனை நல்ல விஷயங்களும் படுத்து தூங்குறதால அது டாடா பை பை சொல்லி ஓடிடுது. அப்ப என்ன அர்த்தம்? அங்க மிகப்பெரிய சோம்பேறித்தனம் ஒண்ணு இருக்குது. அந்த சோம்பேறித்தனம் இருக்கிறதால வாழ்க்கைய சரியா வாழ முடியல, வாழ தெரியலன்னு சொல்ல முடியாது, வாழ முடியல. பிகாஸ் ஆஃப் லேசினஸ். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில தடையா இருப்பது, அதுக்கு மிக முக்கிய பங்கு வகிப்பது எதுனா இந்த சோம்பேறித்தனம் மட்டுமே. படிக்கிற காலத்திலையும் நாம சோம்பேறிகளா இருந்தோம், வேலை செய்யற காலத்திலையும் நாம சோம்பேறிகளா இருந்தோம். அப்ப எல்லா இடத்துலையும் அந்த அடையாளத்துல தான் நம்ம வாழ்ந்தோம். அதனாலதான் அடையாளம் தெரியாத மனிதர்களா வாழ்ந்தோம். பேசுற நானே ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். நைட்டு ஃபுல்லா டிவி பார்க்கறது, மொபைல் பார்க்கறது, அடுத்த நாள் காலையில 8-8:30 மணிக்கு கம்மி இல்லாம எந்திரிக்கிறதே கிடையாது. ஸோ என்ன நடந்துச்சு? வாழ்க்கை புரட்டி போட்டுச்சு, எல்லாம் காலி. ஸோ கடைசியில காலி பெருங்காய டப்பா மாதிரி நம்ம வாழ்க்கையும் போயிடுச்சு. அப்போ வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு விஷயங்கள், நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஒரு விதமான சுறுசுறுப்பு, ஒரு விதமான உற்சாகம், இவைகள் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும். சோ அப்பேற்பட்ட நிகழ்வுகளுக்கு நீங்க சொந்தக்காரரா இருந்து முயற்சி பண்ணுங்களேன். அப்போ எல்லாமே உங்களுக்கு கூடி வரும். ஒன்று கூடி வரும் பொழுது நீங்களே அதை வெடிவச்சு தகர்த்திடக்கூடாது. எல்லாவற்றையும் அனுமதியுங்கள். எல்லாமே ஆசீர்வாதமாக்கப்படும். ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் நீங்க சுறுசுறுப்பா இருக்க முயற்சி பண்ணுங்க. அந்த 1 வீக் உங்க ஃபீட்பேக்கை நீங்க எடுங்க. எப்படி இருந்தது, என்ன செஞ்சோம், எப்படிப்பட்ட பாராட்டுகள் வந்தது, ஸோ நம்ம ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் இருக்கா, நம்ம மனசு எப்படி மாறுச்சு, உடலுடைய மாற்றம் எப்படிப்பட்டது, எல்லாவற்றையும் நாம தெரிந்து கொள்ள முடியும் அந்த ஒரு வாரம் நீங்க இருந்தீங்கன்னா. ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆன்மீகம் அப்படின்றது உறங்குவதற்காகவும் இல்ல கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு கடவுள் மேல ஒரு பாரத்தை தூக்கி போட்டு நாம எதுவும் செய்யாமல் இருப்பது ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம்ன்றது ஒரு அருமையானது, அற்புதமானது, அதிசயமானது. நான் ஒன்று சொல்லவா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கூட நான் வீடியோ கொடுக்க ரெடி, நீங்க கேட்க ரெடியா இருந்தா. ஏன்னா சலிப்பே வராது. ஆழ்கடல்ல முத்து எடுக்கிறது போல அது கடலோட ஆழத்தை யாராவது அளக்க முடியுமா? ஸோ வானத்தையும் பூமியையும் அளக்க முடியுமா? அது போலதான் ஆன்மீகம் என்பது அவ்வளவு அழகானது, அவ்வளவு அமைதியானது. எந்த அளவுக்கு அழகோ அந்த அளவுக்கு அமைதி. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், ஆன்மீக பாதைக்கு திருப்புங்கள் உங்களை. தயவு செய்து இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இன்பம் வேண்டாம் சாமி. ஏன்னா அந்த இன்பத்தை தாண்டி அது கொடுக்கும் பாருங்க, துன்பம் வண்டி வண்டியா கொடுக்கும். ஒரு 10% அந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டா ஏண்டா இந்த இன்பத்தை அனுபவிச்சோம், இதை தவிர்த்து இருக்கலாமே, இதை தொலைச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு நிலையில அந்த துன்பம் வரும்போது நம்ம அல்லல் படுவோம். நிறைய பேரோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. நான் நீங்க ஒரு 10 பேருக்கிட்ட மட்டும் சில கேள்விகளை கேட்கிறீங்க, சில பதில்களை பெறுகிறீர்கள். ஆனா நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100ல இருந்து 200 பேருடைய ஆடியோஸை நான் கேட்கிறேன். நம்ப முடியுதா? சீரியஸா சொல்றேன், ப்ராமிஸ் பண்ணணுமா? சீரியஸா 100ல இருந்து 200 பேருடைய ஆடியோஸை கேட்கிறேன். எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், ஆரம்பத்திலே சரி பண்ணாம விட்டது இன்னைக்கு பெரிய ஆபத்துல முடிஞ்சது. ஆரம்பத்துல என்னப்பா சரி பண்ணியிருக்கணும்? வாழ்க்கைய சரியா வாழ்ந்திருக்கணும். சரியா? நீ சரியா வாழ்ந்திருந்தா சரியான இடத்துல சரியான நேரத்துல அவர் உங்களுக்கு தேவையானதை அழகா கொடுத்திருப்பார். அதான் சொன்ன, வாழ்க்கை அமைதியானது மட்டுமில்ல, அழகானதும் கூட. வண்ணத்து பூச்சிக்கள் போல நம்ம வாழ்க்கை கலர்ஃபுல் லைஃபா இருக்கும். தைரியமா இருங்க. ஸோ எத்தனையோ விஷயத்த நம்ம தொலைச்சிட்டோம். ஸோ தொலைச்சது எல்லாமே என்ன தெரியுமா?
விலை மதிப்பு மிக்க ஒரு பெரிய பொக்கிஷங்கள். அதுக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்ல முயற்சி பண்றேன். எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொருளை நீங்க தொலைச்சிட்டீங்க. என்ன பொருள் தெரியுமா? அதுதான் காலம், நேரம். இதை எப்படி நம்ம தொலைச்சோம் தெரியுமா? பாதி நம்ம சோம்பேறித்தனம், மீதி பாதி நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், அஷ்டமி, நவமி, இன்னும் என்னென்ன காலங்கள்லாம் இருக்கோ அது எல்லாம் ஆணி போய் ஆடி போய் ஆவணி அப்படின்றது மூவில மட்டும் இல்லை, ரியல் லைஃப்ல நிறைய பேரு நேரத்தையும் காலத்தையும் பார்த்து 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 காலத்தை வீணடிச்சிட்டாங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் இப்போ இந்த துன்பத்தை நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். வயசு போயிடுச்சு. 70-80 ஞானம் கிடைச்சிருக்கு. ஆனா அது கூட இன்னும் சில பேருக்கு கிடைக்கல. அதுக்காக நம்ம உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். நிறைய பேருக்கு கிடைக்கல. 80 ஆனவங்களையும் நான் சில இடத்துல பார்க்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை. அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அதுதான் நியாயம் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வார்த்தைகள் அநியாயமாக இருக்கின்றது. நிறைய பெரியவங்களை பார்த்துருக்கு. எனக்கு உங்க மேல கோபம் இல்லை, பட் எங்க தப்பு நடந்திருக்குது ஆரம்பத்துல? அவங்கள சுத்தியுமா, அவங்க சுற்றி இருக்கிறவர்களால இவர்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரலையா? மேபி இருக்கலாம். கடவுள் நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது? கோயிலுக்கு போய் கற்பூரத்தை ஏத்தி வச்சா கடவுள் நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அந்த 10 ரூபாயில தான் அந்த பக்தி இருக்குதா? ஸோ பக்திக்கு விலை கிடையாது, தெரியும்ல, விலையே இல்லை. ஆனா பக்திக்கு ஒரு விலை நம்ம நிர்ணயிச்சிருக்கோம். பட் இதன் மூலமா வாழ்க்கையில மாற்றம் வரும் அப்படின்னு நினைச்சு ஏமாந்து கடைசி வரைக்கும் அவர்கள் அமைதியற்ற முறையில் இருக்கிறார்கள். 60 தாண்டினதுக்கு அப்புறம் மனசுல அமைதி இருக்கிறவன் உண்மையிலேயே அவன் ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவன். 60 தாண்டியும் மனதில் அமைதி இல்லை அப்படின்னா வாழ்ந்த முறை மிகவும் தவறானது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இங்க 30-40 இந்த பதிவு கேட்குறீங்கன்னா நீங்க தயாராகிக்கோங்க. 60 ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட உங்க லைஃப் ரன் பண்ண வேண்டும். ஆனா நீங்க முயற்சி செய்யாம இருக்கவே கூடாது. நான் திரும்ப சொல்றேன், தத்துவத்தை பேசுறதால வாழ்க்கை 0. நான் முந்தானேத்தோ பதிவுல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் தத்துவத்தை பேசி வாழ்க்கையில தோத்து போயிருக்காரு. ஆனா தத்துவம் பேசுறவங்க எல்லாம் வாழ்க்கையில தோத்து போனவர்களாக தான் முக்காவாசி பேர் இருப்பாங்க. பேசுறவங்க ஜெயிக்கிறது இல்லை. அளவுக்கு அதிகமா ஒரு மனிதன் தன்னை பத்தி, தன்னுடைய குடும்பத்தை பத்தி, தன்னுடைய வெற்றியை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் தோற்று போனவன் அர்த்தம். தயவுசெய்து மயங்கிடாதீங்க. ஏன்னா நமக்குள்ள ஒரு மயக்கம் இருக்கும். இவ்வளவு ஒரு வின்னிங் கப்ல இருக்காங்களே, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு. ஸோ தயவு செய்து அப்படிலாம் இல்லை. அவங்களோட முழு பக்கத்தை தெரிஞ்சா நம்ம பக்கம் எவ்வளவோ நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாம் பை ப்ராக்டிஸ், பை எக்ஸ்பீரியன்ஸ்ட். நான் இன்னைக்கு உட்காந்து பேசுறேன்னா அது நிச்சயமா என்னோட வழிகள் தான் இங்க எனக்கு பாடமா அமைந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது போல உங்களுக்கும் வழிகள் நிறைய இருக்கும். அந்த வழிகள் தான் உங்களுக்கு வழியை கொடுக்கும். புது அனுபவம் உங்க வாழ்க்கையில நீங்க யார் என்பதை காட்டும் பகுதியாக அது மாறும். ஸோ சாயப்பா எங்கும் எதிலும் இருக்கிறார். எல்லா இடத்திலையும் அவர் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் என்று எங்கேயுமே இல்லை. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் தான் நமது சாயப்பா. ஸோ இதை எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையை விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில இனி
வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றிமயமான நாளா மாறும். உங்க எதிர்காலம் அது சிறப்பான காலமாக மாறும். ஸோ இது மாதிரி அன்பே சாயில பல பல வழிகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவை நீங்கள் படைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் பல திருப்பத்தை ஏற்படுத்தவும் முடியும். ஸோ தெய்வத்தோட நம்பிக்கை இருக்கிறவனால மட்டும்தான் இங்க ஒரு படியும் நம்பிக்கையுடன் எடுத்து வைக்கவும் வெற்றி பாதையாக அதை மாற்றவும் முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அசாத்திய திறமை இங்க உள்ள அனைவருக்கும் உண்டு. அதை கண்டுபிடிக்கணும்னா கடவுள் உங்களுக்கு அந்த வழியை விட வேண்டும். ஒரு இடத்துல பொக்கிஷம் இருக்குதுன்னா அந்த பொக்கிஷத்தை அடைவதற்கு ஞானமும் தேவை, அதற்கு உரிய வழிகளுக்கு உண்டான பக்குவமும் தேவை. நம்ம பல இடத்துல பல சங்கடத்திலே பல எமோஷனல்ல பல அழுகையில நம்ம வாழ்க்கை இப்ப வரைக்கும் போகுதுங்க, இப்ப வரைக்கும் போகுது. ஸோ இதன் மூலமா உங்க வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவது இல்லை என்பதை நம்புங்க. சில விஷயத்தை நம்புனாதான் அதுல இருந்து நம்ம மேல முடியும். அதே இல்ல எல்லாம் சரியாதான் இருக்கு, எல்லாம் சரியாதான் இருக்கு, காலமும் நேரமும் கூடி வரணும்ல, இந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா தொடர்ந்து அதே தான் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அதுல இருந்து உங்களால எந்த இடத்துலையும் அசைய முடியாது. அதே இடத்துல நிற்பது மிகப்பெரிய ஆபத்தை அது ஏற்படுத்தும் என்பதை மறவாதீர்கள். கடவுளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்புங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கசப்பை கொடுக்கலாம், இனிப்பை கொடுக்கலாம். ஆனால் அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டால் வெற்றி வந்தாலும் ஆடமாட்டோம், தோல்வி வந்தாலும் துவண்டு போக மாட்டோம். எல்லாமே இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலாக தான் இருக்குதுங்க. ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜை கேதர் பண்றீங்க. ஸோ அப்போ வெற்றி வந்தால் உங்களுக்கு ஆட்டமே இல்லை. நம்ம ஏன் அந்த வெற்றி வந்தது, நம்ம என்ன பண்ணோம், என்ன செஞ்சோம், சரியான பாதையில் பயணம் செஞ்சதால கடவுள் எனக்கு அந்த வெற்றியை கொடுத்தார். எஸ், அப்போ அந்த வெற்றி உங்களுக்கு பெருசா ஒரு மாற்ற ஒரு 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 தலைகணத்தை ஏற்படுத்துறது இல்லை. ஸோ வெற்றியை கொண்டாடுறவன் தோல்வி வந்தா கண்டிப்பா துவண்டு போவான். ஆனா தோல்வியில வந்தாலும் இப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறவன் வெற்றியை பத்தி கவலைப்படவே மாட்டான். அது வருது, ஒரு அக்கௌண்ட் கிரெடிட் ஆகுது, அவ்வளவுதான். அது கடவுளுக்கு நன்றியை செலுத்திக்கிட்டு அவன் அடுத்த வேலையை பார்ப்பான். ஆனா சில பேருக்கு ஒரே வெற்றி தான் இருக்கும். அந்த வெற்றியை கடைசி வரைக்கும் அவர்கள் நினைத்து கொண்டே இருப்பார்கள். மீண்டும் எந்த விதமான ஒரு வாழ்க்கையையும் அவர்கள் வாழ மாட்டார்கள். இதை நீங்க எப்போ உள்முகமா இந்த விஷயத்தை கொண்டு போறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் வெளிப்படுத்தும். ஸோ இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. பலவிதமான குழப்பத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிவை தந்து நீர் எங்களை மீண்டும் சரி செய்து நம்பிக்கைக்குரியவனாக எங்களை உருவாக்குகிறீர்கள். எப்படி சிற்பி கல்லை சிறப்பாக செதுக்குகிறானோ அதே போல் எங்களை வார்த்தைகள் மூலமாக செதுக்கி எங்க வாழ்க்கையை உயர்வு தன்மை அடைய வைப்பதற்காக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் செய்த பாவத்தை மன்னித்து எங்கள் வாழ்க்கையில் நீரே தீபத்தை ஏற்ற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இருட்டில் நின்று கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறோம். எங்கள் அருகில் என்ன இருக்கிறது என்பதை தெரியாமலே பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாயப்பா, எங்கள் தோளில் கையை போடுங்கள். நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை இன்று இரவு எங்களுக்குள் கொடுங்கள். ஒவ்வொரு நாள் இரவும் எங்களை சரிப்படுத்துவதற்காக நீர் ஓயாமல் பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் நம்பிக்கையுடன் இந்த நேரத்தில் உங்களிடம் சொல்கிறோம். எங்கள் நம்பிக்கை என்றும் எப்பொழுதும் வீண் போகாது. ஏனென்றால் நாங்கள் உன்னிடம் சரணடைந்திருக்கிறோம். நீர் எங்களை என்றும் எப்பொழுதும் கைவிடப்படுவது இல்லை என்றதுக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பிரார்த்தனையை முடிக்கிறோம்.
நன்றி, நன்றி, நன்றி. ஒரு அழகான அற்புதமான பிரார்த்தனையை முடிச்சாச்சு. ஸோ எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நாளைக்கு 6 to 7 சண்டே, நாளைக்கு 6 to 7 லைவ் இருக்குது, மறக்காம அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாயிராம். ஓம் சாயிரா.